தம்மா துண்டு சிட்டுக்குருவியும் காக்காவும் ஹை வோல்டேஜ் வயர் கம்பியில என்னமா டான்ஸ் ஆடுது. ஆனா அதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் உங்க மின்சார மணிகள். நாம எல்லோரும் பார்த்திருப்போம், ஹை வோல்டேஜ் மின் கம்பியில காக்கா குருவி எல்லாம் சும்மா ஜாலியா உட்கார்ந்துருக்கும். ஆனா நம்ம தொட்டா ஒரே செகண்ட்ல ஷாக். ஏன் இந்த வித்தியாசம்? இதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள் சயின்ஸ் தான். கரண்ட் ஷாக் அடிக்கணும்னா கரண்ட் பாடிக்குள்ள ஃப்ளோ ஆகணும். கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா சப்ளை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்ல போய் க்ளோஸ் ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு பல்புக்கு 2 ஒயரும் கொடுத்தாதான் பல்ப் எரியும். அப்பதான் அங்க கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஆனா பறவைகள் என்ன பண்ணுது? ஒரே ஒரு ஒயர்ல மட்டும் உட்காருது. அதோட 2 கால்களும் ஒரே ஒயர்ல தான் டச் ஆகி இருக்கும். அதோட பாடி வேற எங்கேயும் டச் ஆகாம இருக்கும். அதனால அது உடம்புல கரண்ட் ஃப்ளோ ஆகல. அதனால அதுக்கு ஷாக் அடிக்கல. ஆனா நாம அதை தொடும்போது நம்ம கால் தரையிலையோ அல்லது நம்ம உடம்பு வேற ஏதாவது ஒரு மெட்டல்லையோ டச் ஆயிருந்தா இப்ப அந்த கரண்ட் நம்ம உடம்பு வழியா பூமிக்கு போகுது. அப்போ நம்ம உடம்புல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். அதனால நமக்கு ஷாக் அடிக்கும். இப்ப அதே பறவை 2 ஒயர்ல 2 காலையும் வச்சா டுமில் தான். பறவை சேஃபா ஒயர்ல உட்கார்றது அதோட ஸ்கில் கிடையாது. எலக்ட்ரிக் சர்க்யூட் க்ளோஸ் ஆகாம இருக்கிற ஒரே காரணத்தால தான்.